ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டிஃப்ளெக்ஷன் அண்டர் த லோடு தான் பார்க்க போகிறோம். ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் கொடுத்துருக்காங்க. பட் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, லோடு வந்து சென்டரில் இல்லை, லோடு வந்து எக்ஸென்ட்ரிக்காக இருக்குது. தட் இஸ் லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து ஏ டிஸ்டன்ஸும் ரைட் ஹேண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா பி டிஸ்டன்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. டிஃப்ளெக்ஷன் தான் கண்டுபிடிக்கணும் அண்டர் தி பாயிண்ட் லோடு. ஸோ இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஸ்டிக்லானஸ் ஃபர்ஸ்ட் தியரம் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுதான் ஃபார்முலா அங்கே எழுதியிருக்கேன் ரைட் கார்னரில். ஸோ பாருங்கள், டெல்டா இஸ் ஈக்குவல் டு டோ யூ பை டோ பி. ஸோ இதுதான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வேர் யூ இஸ் ஸ்ட்ரெயின் எனர்ஜி. ஸோ since it is a simply supported beamன்றனால பெண்டிங் மெம்பர்னால ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஃபார் பெண்டிங் மெம்பர் பார்த்தீங்கன்னா இன்டெகிரேஷன் ஆஃப் m ஸ்கொயர் dx டிவைட் பை 2ei. சரிங்களா? ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இதை சால்வ் பண்ணனா மூமெண்ட்டை கால்குலேட் பண்ணுறதுக்கு ரெண்டு செக்ஷன் எடுத்துப்போம். லோடுக்கு முன்னாடியும் லோடுக்கு பின்னாடியும் அப்படின்ற மாதிரி ரெண்டு செக்ஷன் எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு செக்ஷன் 1 எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் லெஃப்ட் ஹேண்ட். அதே மாதிரி பார்த்திங்கன்னா செக்ஷன் 2 எடுத்துக்கிறேன். இது வந்து ரைட் ஹேண்ட்லேருந்து எக்ஸ் டிஸ்டன்ஸ் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறேன். அப்படின்னா இதுக்கான லிமிட்ஸ் எல்லாமே எப்படி வரும்னா, ஃபர்ஸ்ட் செக்ஷனுக்கான லிமிட் 0 to ஏவும், செகண்ட் செக்ஷனுக்கான லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 0 to b அப்படின்ற மாதிரி வரும். ஸோ இப்போ டோட்டல் ஸ்ட்ரெயின் எனர்ஜி எழுதுகிறேன் பாருங்கள். டோட்டல் ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் 0 to a. ஸோ இப்போ நமக்கு மூமெண்ட் வேணும்னா ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் கால்குலேட் பண்ணும். RA வேல்யூ எவ்வளோ வரும்? RA வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு எந்த இடத்துல நமக்கு டிஃப்ளெக்ஷன் கேட்குறாங்களோ அந்த இடத்துல நம்ம என்ன கன்சிடர் பண்ணணும்னா P இன் கன்சிடர் பண்ணும். P ஜஸ்ட் P. ஸோ இந்த இடத்துல டபிள்யூன்னு கொடுத்துறாங்கன்னா அதை நான் Pன்னு எடுத்துக்கிறேன். அப்புறம் ஃபைனலாக டபிள்யூன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க, பிரச்சனை இல்லை. சரிங்களா? ஸோ இப்போதைக்கு நான் அதை Pன்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ ரியாக்ஷன் வந்து PB பை எல்னு வரும். அதே மாதிரி RB வந்து பார்த்தீங்கன்னா PA பை எல் அப்படின்ற மாதிரி எடுத்துப்போம். ஸோ ஒன்ஸ் ரியாக்ஷன் தெரிஞ்சுன்னா மூமெண்ட்டை கால்குலேட் பண்ணலாமா? ஸோ RA இன்ட்டு எக்ஸ்ன்னு போட்டிங்கன்னா மூமெண்ட் வந்துருமா செக்ஷன் 1 கிட்ட? ஸோ PBL RA இன்ட்டு எக்ஸ் போட்டிங்கன்னா மூமெண்ட்டு அவ்வளோதான். ஃபார்முலா இங்கே கொடுத்துருக்கேன்ல ஃபார்முலா, இந்த ஃபார்முலா தான் அப்படியே யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு 0 to b. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரியாக்ஷன் RB எடுத்துக்கோங்க. PA பை எல் இன்ட்டு எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர் dx டிவைட் பை 2ei. இது வந்து ரைட் ஹேண்ட்லேருந்து எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஸோ RB இன்ட்டு எக்ஸ் மூமெண்ட். ஸோ இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணணும்னா டேரெக்டாக நீங்கள் இன்டெகிரேஷன்லாம் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரெயின் எனர்ஜி, அதாவது கேஸ்டிக்லானஸ் ஃபஸ்ட்டு தியரம் யூஸ் பண்ணுங்கள். டேரெக்டாக என்னென்னா பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு பி பண்ணுங்கள் ஸ்ட்ரெயின் எனர்ஜியை. அப்போது இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி மாறும்ன்றதை பாருங்கள். ஸோ 2 times of PB பை எல் எக்ஸ் இன்ட்டு PB பை எல். நான் பண்ணியிருக்கிறது வெறும் இன்டெகிரேஷன் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். சாரி, வெறும் டிஃப்ரென்ஷியேஷன் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். கரெக்டா? அதில் தப்பு பண்ணியிருக்கேன் பாருங்க. பி எக்ஸ் பை எல்னு வரும் வித் ரெஸ்பெக்ட் டு பியில் பார்ஷியல் டெரிவேட்டிவ். அவ்வளோதான். ஸோ இதை கேன்சல் பண்ணுங்கள். 2 கேன்சல் ஆகிடுமா? ஸோ டபிள்யூ பி பிளேஸில் டபிள்யூன்றதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ இது எப்படி எழுதலாம்? இன்டகிரேஷன் ஆஃப் 0 to a WB square x square by L square EI dx plus integration of 0 to b W A square x square by L square into EI into dx. கரெக்டா? ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணும். ஸோ சிம்பிளிஃபிகேஷன் நான் மேலேயே பண்ணிடுறேன். ஸோ அடுத்த பேஜ் வேணாம், ஸோ மேலேயே பண்ணிடுறேன். ஸோ இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணுற பாருங்க. டிஃப்ளெக்ஷன் அண்டர் த லோடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு, ஸோ இது இன்டெகிரேட் பண்ணணும். ஸோ WB ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா எக்ஸ் கியூப் பை 3ன்னு வரும். லிமிட்ஸு 0, அப்பர் லிமிட் A, லோவர் லிமிட்டு 0. கரெக்டா? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். காமனாக என்னென்ன எடுக்க முடியுமோ எல்லாத்தையும் வெளில எடுங்க.
ப்ராக்கெட்டில் ஏ ப்ளஸ் பி தானே வரும். ஸோ ஏ ப்ளஸ் பின்றது நம்ம எப்படி எழுதலாம், எல்லுன்னு எழுதலாமா. ஸோ மேலே இருக்கக்கூடிய எல்லாம் கீழே இருக்கக்கூடிய எல் ஸ்கொயர் கேன்சல் பண்ணி கீழே எல் மட்டும்தான் வரும். ஸோ தேர் ஃபார் ஃபைனல் ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா WA ஸ்கொயர் B ஸ்கொயர் டிவைடட் பை 3EI L. இதுதான் ஃபைனல் ஃபார்முலா. ஸோ டிஃப்ளெக்ஷன் அண்டர் தி பாயிண்ட் லோட். இஃப் சப்போஸ் ஸோ இஃப் A இஸ் ஈக்குவல் டு L/2வும் அதே மாதிரி B இஸ் ஈக்குவல் டு L/2வும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஸோ டிஃப்ளெக்ஷன் வந்து அதாவது சென்டர். ஸோ இந்த கேஸில் இதுதான் மேக்ஸிமம் வரும். சரிங்களா. ஸோ கால்குலேட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும், WL/48EI வரும். செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஐ திங்க் உங்களுக்கு ஸ்க்ரீன் தெரியலன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் சின்னது பண்ணுறேன். இப்போ தெரியுதுங்களா. கிளியர். ஸோ செக் பண்ணி பாருங்கள், WL/48EN வரும். கண்டிப்பாக இந்த ஃபார்முலா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ பட் இந்த ஃபார்முலா எங்கேருந்து வந்துன்னா மெயின் ஃபார்முலாலேருந்து வந்துருக்கு. சரிங்களா. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிட்டாவே போதும். நீங்கள் WA ஸ்கொயர் B ஸ்கொயர் டிவைட் பை 3EIL அப்படின்றது. ஸோ இது வந்து அண்டர் தி பாயிண்ட் லோடு தாம்மா. ஸோ மேக்ஸிமம் அட் சென்டரோ கிடையாது. அட் சென்டர் எப்போனா இஃப் A இஸ் ஈக்குவல் டு L/2 B இஸ் ஈக்குவல் டு L/2னா லோடு வந்து சென்டரில் தான் ஆக்ட் ஆகும். அப்போ டிஃப்ளெக்ஷனும் சென்டரில் வரும். அது மேக்ஸிமம் இருக்கும். எல்லா கேஸ்லையும் சென்டரில் தான் மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அதுவே ஒரு அப்ஜெக்டிவ் 1 மார்க் மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஸோ நமக்கு தெரிஞ்சது என்னன்னா லோடு சென்டரில் இருந்தால் WL/48EI சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் பாயிண்ட் லோடு சென்டரில் இருக்கும்போது ஃபார்முலா. ஸோ மெயின் ஃபார்முலா இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா. WA ஸ்கொயர் B ஸ்கொயர் டிவைட் பை 3EIL. கிளியர். இன்னொரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கோட இன்னொரு இம்பார்ட்டன்ட் வீடியோவோட மீட் பண்ணலாம். அண்டில் தென் கீப் ப்ரிப்பேரிங். தேங்க்யூ.